பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்க, இந்த பூ எப்படி இருக்குதுன்ட்டு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. ஒரு பொக்கே மாதிரி இருக்குங்களா? மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்ட்டு. அவ்வளோ அழகா இருக்குங்க. ஒரே ஒரு கிளை எடுத்து, அதில பூத்திருக்க மொட்டும், பூவும் தாங்க. இனியும் இருக்குது அதில மொட்டு பாருங்களேன் விரியறதுக்கு. அது பக்கத்திலேயே ஒண்ணு விரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அது விரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அதில ஒரு 10 பூவாவது இருக்குங்க. இது ஒரு கொத்து, அது ஒரு கொத்து. இது நான் வெட்டி விட்டதுக்கு அப்புறம் பூத்ததுங்க. ரோஸ்ல வெட்டி விடுறதும் முக்கியம். வெட்டி விட்டதுக்கு அப்புறம் நம்ம குடுக்குற உரமும் முக்கியம். அதில குடுத்ததெல்லாம் அந்த லிக்விட் உரம் குடுத்தேங்க. அப்புறமா இது நர்சரியில வந்து பாட்டி மிக்ஸ் மண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதில ஒரு கைப்பிடி வாரி போட்டிருந்தேன். அதில சாணம், அ ஆட்டு உரம் எல்லாம் மிக்ஸ் ஆயி வரும். கொக்கோ பீட் எல்லாம் மிக்ஸ் ஆயி வரும். அதுவும் ஒரு பிடி போட்டு வீட்ல உள்ள நம்ம அ காய்கறி வேஸ்ட் ஊற வச்ச தண்ணி நான் காமிச்சிருப்பேன். அந்த தண்ணிய ஊத்துனதுக்கு ரிசல்ட் தாங்க அந்த பூ எப்படி அழகா பூத்திருக்கு பார்த்தீங்களா? அதுவும் இல்ல கிளைமேட் வேற சூப்பரா இருக்கு. மழை வேற விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்குதா, அதனால. இந்த ரோஸ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ்க்கு நான் குடுக்குற உரம் என்னன்னு நீங்க பாருங்க. இதுனா இந்த புல்லாங்குழல் உடைஞ்சு போயிருச்சு. எனக்கு தெரியறதுக்கு வேண்டி மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி அத எடுத்துட்டு வந்து ஊனி வைக்கிறேன். ஏன்னா, வரப்போற வீடியோல உங்களுக்கு நான் காமிக்கணும். இது எப்படி ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்றதுக்கு வேண்டி தான். ஆ வெட்டி விட்டு நான் அந்த மாடி தோட்டம்லாம் கிளீன் பண்ணேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்ப வெட்டி விட்டது தான். ஆனா எந்த துளிரும் எடுக்கல. அப்படியே டல்லா அப்படியே நிக்குது. எதனாலன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனையா ஒண்ணுமே தெரியல. ஆனா குடுக்க வேண்டிய உரம் குடுத்துருக்கேன். நான் வெட்டி விட்டதுக்கு அப்புறம். அதனால சரி கொஞ்சம் கூட ஒரு டல்லா இருக்கனால கொஞ்சம் கூட எனர்ஜியா ஒரு உரம் குடுக்கலான்னு கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய டைம் ஒரு முட்டை உடைஞ்சு போயிருச்சு. சரி எதுக்கு நம்ம கீழ எடுத்து ஊத்த வேணும்? செடிங்களுக்காவது குடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்து, அத தோண்டி அதுக்குள்ள நான் இப்ப ஊத்தி விட்டு மூடி விட்டுருவேங்க. விட்டதுக்கு அப்புறம் இது எப்படி ரிசல்ட் தெரியறதுக்கு வேண்டி தான் அந்த அந்த புல்லாங்குழலாம் நான் ஊனி வச்சிருக்கேன். ஆனா நல்ல ரிசல்ட்டா தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதில காய்கறி வேஸ்ட்டுங்களையும் நான் காய வச்ச காய்கறி வேஸ்ட்டுகளையும் கொஞ்சம் போட்டிருந்தேன். இப்ப பாருங்க நான் எடுத்து காமிப்பேன் பாருங்க. அதெல்லாம் கருப்பாயி உரம் ஆயிட்டே வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் தாங்க நான் செடிங்களுக்கு குடுக்குறது. வீட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு தேவை நமக்கு தேவை போக இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டுங்க எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் அந்த செடிங்களுக்கு தான் நான் குடுப்பேன். எல்லாம் மக்க வச்சு குடுப்பேன். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.